தம்பி, புள்ளியோலாம் ஒரு மாதிரி கோவமா பாக்குதோலே, என்னத்துக்கு? என்னாச்சு தம்பி? நீ ஏன் தம்பி ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குற? சங்கட்டமா இருக்கா இல்லையா அண்ணனுக்கு? என்னன்னு சொல்லு தம்பி. போயா 5 நிமிஷம், 5 நிமிஷம் உன் மாயாஜால வித்தையெல்லாம் காட்டாம இருந்திருந்தீங்கன்னா அழகா இங்க இருந்து நாங்க தப்பிச்சு வந்திருப்போம். இந்த கிறுக்கு பாயில அத்தனை பேரும் அப்பதான் கொஞ்சம் கண்ணை சிந்தானுங்க. சரி இவனுங்க தூங்குற நேரமா பார்த்து நம்ம அழகா தப்பிச்சு போயிருவோம்னு பிளான போட்டு எக்ஸிக்யூட் பண்ணா என்னமோ சிவ பூஜையில கரடி பூந்த கணக்கா பெரிய ஹாலிவுட் ஆக்டர் காளிதாஸ்னு மனசுல நினைப்பு. கல்லெல்லாம் உடைச்சுக்கிட்டு தான் உள்ள வருவாரு. ஹாலிவுட்ல எது காளிதாஸ்? முள்ளங்கி தலை தம்பி, என்னமோ பேரு தெரியாம தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். யோ, இங்க உயிரே போக கிடக்கு, இதுல பேர் என்னவோ தப்பா சொல்லிட்டேன்னு தானே உனக்கு பிரச்சனை? போயா தம்பி தம்பி, மரியாதை மரியாதைப்பா. யோ, வாய கலராத, பேசாம எழுந்து போய் அங்கிட்டு. உனக்குலாம் என்னையா மரியாதை? இவரு கதவை உடைச்சுக்கிட்டு பரப்பிக்கிட்டு தான் வருவாரு. சரி சரி, அப்படி பாத்துட்டே இருந்தா என்ன தம்பி? நான் மட்டும் என்ன வேணுக்குனேவா பண்ணேன்? உங்களெல்லாம் காப்பாத்தணும்னு தான் வந்தேன். ஆமா, அப்படியே காப்பாத்தி கிழிச்சிட்டாரு. இப்ப மறுபடியும் கட்டி போட்டு வச்சிருக்கான். என்னடா பண்றது? டாவா தம்பி, ஃப்ளோவுல அண்ணனா வட போடான்ற. ஆமாடா, ஒன்னெல்லாம் என்னடா ஃப்ளோல கேட்கணும், நேரடியாவே கேட்பணும். போடாங். சரியா, ஏதோ ஆனது ஆகி போச்சு. அறியாத புள்ள தெரியாதனமா என்னதோ பண்ணிட்டேன். விடியா. நான் என்ன சொல்றேன்னா, முன்னாடி போட்ட மாதிரி இப்போ ஒரு புது பிளான போட்டு நாம அழகா தப்பிச்சு போயிருவோங்கிறேன். என்ன சொல்ற? சரி, வேற வழி இல்லையே. இப்போ திரும்ப ஒரு புது பிளான போட்டு இங்க இருக்க மொத்த பேரும் நம்ம அழகா தப்பிக்கணும். சரிடா தலைப்பக்கட்டு தலையா. ஆனா அதுக்கு முன்ன நான் சொல்றத நீங்க எல்லாரும் சரியா கேட்கணும். அப்பதான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும். புரியுதா? ஷோ, நீ என்ன அப்படி முழிக்கிற? புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது. என்ன பண்ணணும்னு சொல்லு. இங்க பாருங்கடா. டாவா நடத்துங்கடா. நம்மள கொண்டு வந்து அடிச்சு வச்சிருக்க இந்த இடம் ரொம்ப பெருசு போல இருக்கு. நாம இந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியே தப்பிச்சு போகணும்னா நமக்கு வழி தெரிஞ்சிருக்கணும். அதனால நாம இப்போ ஒரு ஹெச்டி மேப் போட போறோம். ஹெச்டியா? இங்க யார் தம்பி? இதுவரையும் நீ பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது பாத்துக்க. யோ, எதுக்கே கத்துற? வேற என்னையா? எங்க பரம்பரை என்ன அப்படிப்பட்ட பரம்பரையா? அப்படியெல்லாம் கேவல கெட்டவன நாங்க போய் கிடக்கலையா? யோ யோ லூசு, என்னதுக்கே கத்துற? இங்க யார் தம்பி? எங்க பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை கிடையாது. நாங்க அவ்வளவு கேவல கட்ட குடும்பம் கிடையாது. பார்த்து பேசு தம்பி. யோ யோ, இப்ப நான் என்னையா சொல்லிட்டேன்? குடும்பத்தெல்லாம் என்னத்துக்கே எடுத்து பேசுற? ஆமா, என்னவும் தெரியாதனமா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்குன்னு தரங்கெட்டு போய் எச்டி குடிக்கிற பரம்பரை எல்லாம் நாங்க இல்ல தம்பி. எச்டியா? ஆமா, வேணா 50 பேருக்கு சேர்த்து ஃப்ரெஷ்ஷா 10 டீயா சொல்லு, நான் காசு கொடுக்குறேன்யா. அப்படியெல்லாம் எச்டி குடிச்சு வளர்ந்த பரம்பரை நாங்க கிடையாது. அப்படியெல்லாம் பொசுக்குன்னு சொல்லாது தம்பி, மூக்கு மேல கோவம் வந்துரும். லூசு பையல. யோ லூசு, அது ஹெச்டி இல்லையா? ஹெச்டி. போயா, ஒன்னும் விளங்காதவன் நாட்டுருக்கு. சரி, அதை விடு. நம்ம தப்பிக்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் கத்தக்கூடாதியா. ஒற்றுமை வேணும். திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஏன்டா பயலுலா, உங்ககிட்ட எதுவும் சொல்லி வச்சிருக்காரு அவரு? முட்டா பயலே. பாத்திய தம்பி, அவரு எங்ககிட்ட எதுவும் சொல்லல. அதனால எங்களுக்கு எதுவும் தெரியாது. விளங்கிரும்டா. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தப்பிச்ச மாதிரிதான். ஏன் தம்பி, உங்ககிட்ட எதுவும் சொல்லி வச்சிருக்காரு அவரு? ஆமா, மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஃபார்வேர்டு மெசேஜ தம்பி. டேய், நீங்களும் பள்ளிக்கூடமே போலையாடா? இல்லையே. ஏன் அங்கதான் ஒரு வாத்தியாரா இருக்காரோ? போயோம்.
கார்த்தி, என்னப்பா? தாத்தா, என்னையாச்சு? அந்த பிள்ளை யாரோ என்னமோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தானே என் வந்த. நீ ஏன் இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? கார்த்தி, இப்படி கேட்க கேட்க அழுதுகிட்டு இருந்தா என்னப்பா? தாத்தாக்கு ஒண்ணுமே புரியலையடா. எதுக்குடா அழற? இல்ல தாத்தா, எனக்கு ரேணுவை கல்யாணம் பண்றது அளவுக்குலாம் தகுதி இல்ல தாத்தா. எனக்கு இல்லவே இல்ல தாத்தா. என்னடா பேசுற? எனக்கு ஒன்னும் புரியலையே. எதுக்கடா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஆமா தாத்தா, அது உண்மைதானே. ரேணுவை கல்யாணம் பண்றது அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல தாத்தா. யாருடா சொன்ன அப்படியெல்லாம்? என் பேரனுக்கு இல்லாத தகுதியா? உனக்கு என்னடா குறைச்சல் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு? அந்த பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கு உன்னைய தவிர வேற யாருக்கும் தகுதி கிடையாது. அப்ப அந்த பிள்ளை வீட்டுல உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசிருக்காங்க தானே? நான் சின்ன வயசுல இருந்து தனியா வளரும் போது கூட எனக்கு நான் அப்பா அம்மா இல்லைன்னு வருத்தப்பட்டது இல்ல தாத்தா. ஏன் நேத்து நைட்டு என்ன உட்கார வச்சு நீ ஒரு உண்மையை சொன்னியே. உனக்கு அப்பா அம்மா வேறவங்க, அவங்க கிட்ட இருந்துதான் உன்னை பிரிச்சு எடுத்து வளர்த்தேன்னு. அப்போ கூடவும் நான் இவ்வளவு வருத்தப்படல தாத்தா. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை நீ யாரும் இல்லாதவன், ஒன்னும் இல்லாதவன்னு எனக்கு கேட்கும் போது கஷ்டமா இருக்கு தாத்தா. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்புமே பண்ணலையே தாத்தா. கார்த்தி, அவரு வீட்டுக்கு இல்லாம மருமகனா போறதுக்கு எனக்கு சுத்தமா தகுதி கிடையாது தாத்தா. கார்த்தி, அப்படியெல்லாம் இல்லடா. அப்படிதான் தாத்தா. அவனுக்கு மனசு நிறைவா மருமகனா என்னை ஏத்துக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்ல தாத்தா. கார்த்தி, அப்படியெல்லாம் இல்லடா. அவரு உன்னை பத்தின உண்மை தெரியாம அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. உன்னை பத்தின உண்மை எல்லாம் அவருக்கு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. அடப்போ தாத்தா, இப்பவுமே அப்பா அம்மா இறந்து மட்டும்தான் போயிட்டாங்க. ஆனா இவங்க தான் இவனுக்கு அப்பா அம்மான்னு நினைச்சே இவர் இவ்வளவு வார்த்தை பேசுறாரு. ஒருவேளை நீ சொல்றது விஷயம் எல்லாம் அவருக்கு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோயேன், ஓ இவனுக்கு பெத்தவங்களே யாருன்னு தெரியாதானே இன்னும் மோசமா தான் தாத்தா பேசுவாரு. அவருக்கு மனசு மாறாது தாத்தா. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பொண்ணுக்கு நான் பொருத்தமானவன் கிடையாது போல. இப்ப கூடவும் ரேணு காண போனதுக்கு நான் தான் காரணம் நினைச்சிட்டு இருக்காரு. நீ எப்படிதான் காரணமாவ? அந்த பிள்ளைக்கு ஒண்ணுன்னு தெரிஞ்சதும் துடிச்சு அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தியடா. கார்த்தி, கார்த்தி, என்னாச்சுப்பா? ராஜ தம்பி, என்னாச்சுங்க? கார்த்தி, கேட்டுக்கிட்டே இருக்கல, என்னடா? ஒன்னும் இல்ல என்ன. என்னடா இப்படி கொற்ற மழையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? கேட்ட ஒண்ணும் இல்லங்கிற. ஒன்னும் இல்ல ரேணுவ காணும்ல, அதான். இல்ல தம்பி, அவன் பொய் சொல்றான். தாத்தா கம்முன்னு இரு தாத்தா. பொய் சொல்றானா? என்ன நடந்துச்சு? அண்ணா ஒன்னும் இல்லண்ணே. என்னாச்சுன்னு சொல்லுங்க. அவன் பொய் சொல்றான்ப்பா. அந்த பிள்ளைய காணும்னு வீட்டுக்கு விசாரிக்கலான்னு வந்திருக்கான் பிள்ளை. அந்த நேரம் பார்த்துக்கிட்டு உங்க மாமா இருந்துகிட்டு அவனை கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டிருக்காரு. வார்த்தைக்கு வார்த்தைக்கு யாரும் இல்லாதவன், ஒன்னும் இல்லாதவன், யாரும் இல்லாத பையன்னு சொல்லி இருக்காருப்பா. கார்த்தி, என் கூட வா. வா அண்ணன். மாமா, வேணாம் பிளீஸ். மாமா வேணாம், வெளியே வாங்க. என்னவா இப்ப இவருக்கு? நான் பிள்ளைங்களை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்க கவலையில இருக்கேன். இந்த ஆள் இப்ப இவனுக்கு நீதி கேட்டு வந்திருக்காரு போல. என்னாச்சுடி? பிள்ளைய இம்புட்டு கோவமா வந்திருக்கான்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, என்னன்னு தெரியலையே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீங்க கேக்குறதுக்கு யாரும் ஆள் இல்லன்னு நினைச்சீங்களா? மாப்பிள்ள வேண்டாம். நான் ஏற்கனவே என் பிள்ளை ரெண்டு எங்க போச்சு என்னாச்சுன்னு தெரியாம பிள்ளைங்களை பறி கொடுத்த மாதிரி கொதிச்சு போய் உட்கார்ந்துருக்கேன். என் பிள்ளைங்க காணா போனதுக்கு காரணத்துல ஒருத்தன் இவனும் தான். ஏற்கனவே இந்த பையன் முகத்தை பார்க்க பார்க்க எரிச்சலா வருது. மேற்கொண்டு இந்த பையனை கூட்டிக்கிட்டு வந்து வாசலோட நிப்பாட்டிக்கிட்டு அவனுக்கு வக்காலத்து வாங்காதீங்க மாப்பிள்ள. என்னது, உங்க ரெண்டு பொண்ணுங்களும் காணா போனதுக்கு இவன் காரணமா? உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்றதுக்காக இவ்வளவு வன்மத்தை கொட்டாதீங்க மாமா. அப்படி இவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? கட்டிக்க போற பிள்ளைய காணோன்னு தானே பதறி அடிச்சு ஓடி வர செஞ்சான். ஆமா, எனக்கு பிடிக்கல, நான் வன்மத்தை கொட்டதான் செய்வேன். கட்டிக்க போறான், நாம இல்ல கட்டிக்க போறான். யார் இவனுக்கு இப்ப பொண்ணை கட்டி தரேன்னு சொன்னாங்க? இவன் கட்டிக்க போறான். கடவுளே, இது என்ன இந்த மனுஷனுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு வாட்டி வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையா இருக்கு. பிள்ளைய ரெண்டு எவன் கடத்திட்டு போனான்னு தெரியல. அந்த பச்சை மண்ணு அம்மாவை காணான்னு அழுது கலக்குது. இதுல இந்த மனுஷன் என்னத்துக்கடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? குணசேகர கொஞ்சம் பொறுத்துப்பா. எதிரில நிக்கிறது உன் மச்சான். என்னத்தையும் விட்டு வார்த்தையை விட்டுறாத.
என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நானே வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்கேன். வாசலோட நீ அந்த ஆள் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க. சொந்த அக்கா புருஷன் அந்த ஆளுக்கு மாமா அப்படின்றதெல்லாம் கொஞ்சமாவது அந்த ஆள் மனசுல துளியாவது இருக்கா? எப்படி வாசலோட நீ அந்த ஒண்ணு இல்லாத பயலுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காரு பாத்தீங்கல்ல? எப்ப என்னனாலும் பொறுத்துப்பா. நீ தானே அந்த பயலுக்கு உன் பொண்ணை கல்யாணம் கட்டி தரேன்னு வேற வாக்கு கொடுத்து அந்த சின்ன சிறுசுங்க மனசுல ஆசையை உண்டாக்கிட்டு இப்ப அந்த பிள்ளைய இல்லன்னா அது என்னப்பா பண்ணும்? சும்மா இருங்க மாமா. இங்க பாருங்க, எதிரில இருக்கிறது நீங்களா இருக்கிறது கொண்டு இவ்வளவு நேரத்துக்கும் நான் பொறுமையா இருக்கேன். இந்நேரத்துக்கு வேற எவனாவது இந்த இடத்துல இருந்திருக்கணும். வாசலோட நீ இப்படி கத்துனதுக்கு வெட்டி போட்டிருப்பேன். வேண்டாம், அந்த பயலுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராதீங்க. எது வெட்டி போட்டிருப்பீங்களா? எங்க வெட்டுங்க பாப்போம். அண்ணா வேணாண்ணே, அவர் எதுவும் பேசிட்டு போகட்டும்ண்ணே, நீங்க எதுவும் பேசாதீங்கண்ணே, விட்டுருங்கண்ணே. உங்களை தான் கேக்குறேன், எங்க வந்து வெட்டி போடுங்க பாப்போம். அத்தாடி, இது என்ன கொடுமையா இருக்கு. ஊரே பாத்துக்கிட்டு நிக்குது, மாமனு மச்சானு இப்படி முறைச்சுக்கிட்டு நிக்கிறானுங்க. எம்மா பச்சை தாயே வாழமுனியப்பா, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுப்பா. மாப்பிள, போய் யாரும் இல்லாத அந்த ஒண்ணு இல்லாத பயலுக்காக நம்ம உறவை தொலைச்சுக்காதீங்க. அவனை வாசலோட விட்டு போட்டு நீங்க உள்ள வர்றதுன்னா வாங்க. உங்க வீட்டுல இருந்து நான் பொண்ணு எடுத்திருக்கேன், என் பொண்ணை நீங்க கட்டிருக்கீங்க. நமக்குள்ள இன்னைக்கு சண்டைனாலும் நாளைக்கு சமாதானமா போயிடலாம். ஆனா இனி எல்லாம் யார் வந்து சொன்னாலும் இவனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. என் பிள்ளைங்க நல்ல கௌரவமான இடத்துல வாழணும்னு நான் நினைக்கிறேன். இதுல ஒரு அப்பங்காரனா நான் நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆமா மாப்பிள, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த ஊர் பேர் தெரியாதவங்களுக்கெல்லாம் என் முன்ன நான் கொடுக்க முடியாது. இனி யாருனாலும் என்னனாலும் பாத்துக்கங்க. ரொம்ப வார்த்தையை விட்டுட்டீங்க மாமா. நெல்லு கொட்டுனா கூட அள்ளிடலாம் மாமா, சொல்லு கொட்டுனா அள்ள முடியாது. வன்மத்தை வார்த்தையில கொட்டி ஈட்டி மாதிரி இறக்கிட்டீங்கல்ல. உண்மை தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்பட போறீங்க மாமா. என்ன சொன்னீங்க? இவனுக்காக நம்ம உறவை தொலைச்சுக்க வேணாம்னு சொன்னீங்கல்ல. இவன் யாருன்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்களே. அண்ணே என்னண்ணே இவ்ளோ பேசுறீங்களே, இவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இவனெல்லாம் இனி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னங்க பண்ண போறேன்? அவன் எப்பேற்பட்டவனா கூட இருக்கட்டும், இனி தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் என் பொண்ணு அவனுக்கு கிடையாது. என் பிள்ளைய நாலு சொந்த பந்தம் நல்ல வசதி உள்ளவனா என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிறவனுக்கு தான் நான் கட்டி கொடுக்க நினைப்பேன். இது வரட்டு பிடிவாதம்லாம் ஒண்ணு நினைக்காதீங்க. இது எனக்கு கௌரவம். இவன் ஊர் பேர் தெரியாத தருதல மாமா. இன்னொரு வார்த்தை அவனுக்கு யாரும் இல்ல ஊர் பேர் தெரியாதவன்ற வார்த்தை எல்லாம் வந்துச்சு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இல்ல புரியல, இந்த ஒண்ணும் இல்லாத பையில யாரும் இல்லாத பையில இப்படி தலையில தூக்கி வச்சு நீங்க ஆடுறதுக்கு காரணம் என்ன? இவன் என்ன உங்களுக்கு கூட பிறந்த தம்பியா இல்ல சொந்தத்துலதான் தம்பி முறையா அண்ணன் முறையா? ஆமா, சொன்னாலும் சொல்லலனாலும் அவன் எனக்கு தம்பிதான். மூச்சுக்கு 300 தடவை தம்பி தம்பினா ரத்த பந்தம் ஆக்கிடுவானா? வந்துட்டாரு. மூச்சுக்கு 300 தடவை இல்லங்க, 3000 தடவை கூட சொல்லுவேன். என்னமோ சொன்னீங்கல்ல ரத்த பந்தம் ஆக்கிடுவானான்னு. இப்ப கேட்டுக்கோங்க மாமா, நான் சொல்ல போற உண்மையை காதுல கேட்டதுக்கு பிறகு ஐயோ வார்த்தையை கொட்டிட்டோமேனு வருத்தப்பட போறீங்க. நினைக்கிறீங்கல்ல என்னமோ சும்மா வார்த்தைக்கு தான் இவனை தம்பி தம்பின்றேன்னு. உண்மையாவே இவன் என் தம்பி, என் ரத்த பந்தம்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன மாப்பிள்ள விவரம் முடியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவன் எப்படி உங்களுக்கு ரத்த பந்தம் ஆவான்? தெரிஞ்சுக்கலாமாமா? சொல்றேன், ஞாபகப்படுத்தி பாருங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி என் சித்திக்கும் சித்தப்பாக்கும் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த காணாம போச்சே, அது யாருன்னு தெரியுமா? என்ன மாமா பாக்குறீங்க? அந்த குழந்தை காணாம போச்சு, அது யாருன்னு தெரியுமா? இவ்வளவு நாளும் உங்க பொண்ணை காதலிச்சுட்டேன்றதுக்காக நீங்க எவ்வளவு வார்த்தையை விட்டாலும் நம்மளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கானே இந்த கார்த்திக், என் தம்பி. 25 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த குழந்தை கார்த்திக் தான் மாமா. என்னடா இவன் ஏதோ பாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்ட மாதிரி பேசிட்டு இருக்கானேன்னு பாக்குறீங்களா? இந்த உண்மையை நான் சொன்னா உங்களால ஏத்துக்க முடியாதுதான். ஆனா சொல்றவங்க சொன்னா ஏத்துப்பீங்கல்ல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இவ்வளவு தூரத்துக்கும் படுபாவி நான் தான் ஐயா காரணம். ஐயா என்ன உங்களுக்கு தெரியுதா? சக்திவேலா,
அந்த பாவியேதாயா கூடவே இருந்துட்டு உங்களுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனேயா. என்ன மன்னிச்சிருங்க தெய்வமே. எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தம்பி குழந்தைய ஆஸ்பத்திரியில இருந்து தூக்கிட்டு போனது நான் தான். என் குழந்தை பிள்ளை இல்லாம அவ குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் என் பேராசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன். 25 வருஷமா உங்க வீட்டு வாரிசு நீங்க பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த படுபாவிதாயா. என்ன மன்னிச்சிருங்கய்யா. என்னது குணசேகரா? எங்க எங்க பிள்ளையா இது? உங்க வீட்டு பிள்ளை சின்ன ஒரு வாரிசு தாயா இது. உங்க பிள்ளைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போன பாவத்துக்கு தாயா நான் அதிகமா அனுபவிச்சுட்டேன். உங்க யாரு கண்ணுலயும் பட்டுடக்கூடாதுன்னு தாயா உங்க வீட்டு வாரிசை இந்த கேரட்டு பயலுக்கு துணையா நான் இவ்வளவு காலமும் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா விதி வலியது பாத்தீங்களா? யார விட்டது? 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு வாரிசு உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிருந்தாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் உங்க வீட்டு வாரிசு உங்ககிட்டயே வந்து சேரணும்னு இருந்திருக்கு போல. அப்படி இருக்க போய் தானையா இவரோட பொண்ண கார்த்திக் கண்ணுல காமிச்சு 2 பேருக்கும் பிடிச்சு போய் அவங்க காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவனுக்கு அந்த பொண்ணு கிட்ட பார்த்தது பிடிச்சதோ பேசினது பிடிச்சதோ தன்னோட மாமன் பொண்ணு தானே தெரியாமையா அந்த பிள்ளைய காதலிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த கேரட்டு பயலுக்கு கொஞ்சம் சுயநலம் தான்யா. உங்க வீட்டு பொண்ணதான் அவன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சதுமே என்னென்னவோ சொல்லி அவன் மனசை மாத்த பார்த்தேன். ஆனா அவன் இரும்பு மாதிரி நின்னுட்டான். காலம் போக போக குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. என் குற்ற உணர்ச்சி என்ன கொன்னுரும் போல இருக்கு. சொந்த பந்தம்னு இத்தனை பேர் இருக்கும் போதே தன்னோட குடும்பத்துக்கிட்டே நீ யாரும் இல்லாதவன் யாரோ யாருன்ற வார்த்தையெல்லாம் உங்க வீட்டு வாரிசு கேட்கறதுக்கு காரணமா இருந்தவன் நான் தான்யா. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்கய்யா. அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமதான் நேத்து ராத்திரியே ராஜ தம்பிய பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். தம்பியும் காலையில கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் பேசி சுமூகமா முடிக்கலான்னு தான் சொல்லுச்சு. அதுக்குள்ள உங்க வீட்டு பிள்ளைங்களை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்கய்யா. இத்தனை வருஷமா கண்ணு முன்னே இருந்து என் வீட்டு வாரிசை எங்கேயோ தவிக்க விட்டுட்டேனே. என்னங்க அப்பா? கடவுளே, வார்த்தைய கொட்டிட்டேனே மாமா. குணசேகரா, பாவியா நான் பாவியா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. அண்ணா, நான் நான் உன் தம்பி அண்ணா. நானும் தம்பி அண்ணா. உயிரே